மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூத்தரும் மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச வருவான் காதல் தேவன் என்று ஆற்றும் கூற வரட்டும் வாசல் தாண்டி எந்தன் ஆவல் மீற வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற வரட்டும் வாசல் தாண்டி எந்தன் ஆவல் மீற வளையல் ஓசை ராகமாட இசைத்தேன் வாழ்த்து பாடலை ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச கரைமேல் நானும் காற்று வாங்கி பின்னை பார்க்க கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க கரைமேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்க கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க அடடா நானும் மீனை போல கடலில் வாழக்கூடுமோ அலைகள் வெள்ளியாடையாக உடலில் மீது ஆடுமோ நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூத்ததும் மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ. நன்றி அண்ணா நன்றி அண்ணா. அழைத்ததில் காரணம் என்ன? தங்கையே நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். சுவாமி அழைத்து வாருங்கள். உடனே அழைத்து வருகிறேன். சுவாமி வருக. வணங்குகிறேன் சுவாமி. ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி பார்க்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரந்தா ராகவனே ரமணா ரகுநாதா
பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாளே மண்மேலே ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா ராமச்சந்திரா தசரத ராமா ஆனந்தா அன்பைத்தா ராகவனே ரமணா ரகுநாதா யாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே ராகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே வைரேகினாரா ஆ வைரேகினாரா பதமலை ராஜா வைரேகினாரா பதமலை ராஜா ஆனந்தா அன்பைத்தா வணங்குகின்றேன் சுவாமி. எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றது கண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கு வாழ்க வல்லாண்டு முகநக நட்பது நட்பென்ற நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்த மண்ணாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு பண்பாடு உரையாமல் வரவேற்றதினால் அகமகிழ்கிறேன் என்றும் உள்ள தெந்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத செந்தமிழாலே நீ வாழ வேண்டும். அதுவும் உலகத்தில் நிரந்தரமான ரெண்டு பொருள், ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். என்னை நன்றாக இறைவன் படைத்திறன் நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சையல்லு சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் அர்ச்சனை பாட்டையாகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் என்று பெரிய புராணம். அப்படிப்பட்ட மகத்துவமான தமிழாலே தெந்தமிழே நருந்தேனே செயலனை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தாயனில் ஐந்து போகும் என்று என் வாழ்வு என்று பாடிய மகான்கள் மத்தியிலே தமிழாலே உன்னை வாழ்த்துவது கடமையாகும். தமிழும் முருகனும் வெவ்வேறு அல்ல, அதனால்தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்று தமிழை அங்கங்களாக வர்ணித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழால் உன்னை வாழ்த்துகிறேன் மகள். தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழான உருவந்தான் தண்டவாணி, தமிழ் கலையாகும் திருமாலின் திருமேனி, செந்தமிழான உருவந்தான் தண்டவாணி. அமிழ்தான உயிரெழுத்தோ 12 குமரன் அழகான கருவிழியும் 12 செந்தமிழான உருவந்தான் தண்டவாணி. ஈராறு கரத்தோடு ஓராறு சிரம் சேர்ந்தால் எண்ணிக்கை வருவதும் 18 வருவதும் 18 இனம் பிரித்தால் செந்தமிழ் எழுத்தும் நேராக வருவதும் 18 செந்தமிழான உருவந்தான் தண்டவாணி. பல்லினம் தன்னை கோரும் அவன் நெஞ்சம் அவனை வாழ்த்திடில் நம்மை கண்டு பகையல்சும். பல்லினம் தன்னை கோரும் அவன் நெஞ்சம் அவனை வாழ்த்திடில் நம்மை கண்டு பகையல்சும். மெல்லினம் அறுபடை வீடாகும், மெல்லினம் அறுபடை வீடாகும். முருகன் யார் எழுத்து நம்மைத்தான் என்ன செய்யும், வேல் வீரம் கொண்டு வந்து வினை கொய்யும் வடிவே
கட்டளைகள் அழகான பாடலோடு வரவேற்ற விதம். ராகவனே ரமணா ரகுநாதா கல்லான பெண் கூட பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே என்று ரொம்ப அழகாக அந்த ராகத்திலேயே ரொம்ப அற்புதமா பெருமாளை பற்றி பாடிய பாடல். ராமாயணத்துல கல்லா கடந்த அகலிகை ராமனுடைய பாத துகள் பட்டு பெண்ணாக எழுந்தால் ராமாயணம் அதை சொல்லுது. கம்பர் பாடுகிறார், இவ்வண்ணம் நிகழ்ந்தவண்ண இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு உயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், தாடகை வதஞ்சீர போது உன் கை திறமையை கண்டேன், கல்லா கடந்த அகலிகை பெண்ணா மாறும்போது உன்னுடைய கால் திறத்தை கண்டேன் அப்படின்னு பெருமைப்படுத்தி பாடுவது போல அந்த பாடல் அமைந்திருக்கும். அழகான பாடலோடு வரவேற்ற விதம் அகமகிழ்வு. இருந்தாலும் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டிய கேட்கலாமா? கேட்க வேண்டியதை கேளுங்கள். மொழி மாதேனி பண்டி விழி கற்கண்டு மொழி மாதேனி பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே 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 பண்டி விழி கற்கண்டு மொழி மாதே 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 பண்டு விழி கற்கண்டு மொழி மாதேனி ஆண்டிருக்கும் நாடது சொல் கோவே ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலைத்தான் உணர்ந்த சுவாமி, எங்கள் நாடு தொண்டை நாடு என்பார் சுவாமி. கண்ணல் மொழி இடை மாதே கங்கமலவின இடை மாதே தாய் தந்தை பெயர் என்ன சொல் இப்போதே தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தையின் பேர் நம்பி என்பார் சுவாமி, என் தாய் நங்கை மோகினி என்பார் சுவாமி. புனை தாததுக்கும் வேம்புக்கும் பெண்ணைக்கும் சுற்றும் பிறனாய் தோன்றுமே கற்றோர்கள் திறந்தாங்கும் தாங்கும் இந்த ஜெகம் முழுதும் தாங்கும் அறந்தாங்கும் தொண்டை அரசு, கரும்புதுங்க கூலி கொடுத்த நாடு நாடு எங்க நாடு, சோழவள நாடு, சோறுடைத்து பாண்டிய நாடு, முத்துடைத்து சேர நாடு, வேள உடைத்து தொண்டை நாடு, சான்றோர் உடைத்து ஆன்றோர்களும் உடைத்த நாடு. அப்படிப்பட்ட புலவர்கள் ரொம்ப கல்வியாளர்கள் பிறந்த நாடு, இருந்த நாடு, சேக்கலார் பிறந்த நாடு. அவர் பாடியதான் பெரிய புராணம் என்ற திருத்தொண்ட தொகை என்றதை மொழி ரொம்ப அழகாக விவரித்து பாடி இருக்கிறார். அனபாய சோழனிடத்திலே உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் பெற்றவர். நல்ல அருமையான கதைகளோடு பிறந்த இந்த நாட்டிலே நீயும் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? காவல் செய்து காவல் காக்க முடியுமோ? நம்பிக்கை யாரு காத்தது? என்ன சுவாமி இப்படி ஒரு கேள்வி? காக்க முடியும்னு ஒரு பொம்பளை புள்ள சொன்னா சரிமா, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது, நீ அது மாதிரியே காவல் பாருமான்னு சொன்னா ஒரு எப்படி ஓடி வர்ற பிள்ளைய வேகமா ஓடிவான்னு சொல்ற மாதிரி முடியுமா? யாராவது காத்தாங்களா? நீ எப்படி காக்க வந்தேன்னா அது என்ன அர்த்தம்? வெள்ளம் வரும் முன்ன அணை போடுங்கன்னு ஏன் சொன்னாங்க? வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போட்டா தான் நமக்கு பாதுகாப்பு இல்ல. ஆமா, காவாதான் வாழ்க்கை இப்ப என்னால முடியுங்கிறீங்களா முடியாதுங்கிறீங்களா? எரிமுன் வைத்தூர் போல கெடுமுன்னு சொன்னாங்கல்ல. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லுங்க. அணுகாது அகலாது தீக்காய்வார் போல் இகழ் வேந்தர் சேர்ந்தோளுக. சில இடங்கள்ல ரொம்பவும் நெருங்க கூடாது, சில இடங்கள்ல ரொம்பவும் விலக கூடாது. எங்க விலக கூடாது? நல்ல இடங்கள்ல விலகி இருக்க கூடாது. பெரிய இடங்கள்ல பழகுற போது கொஞ்சம் பார்த்து பழகணும். ஆமா, சில இடங்கள்ல விலகியே இருக்கணும். குளிர் காயறதுக்கு தீப்பத்த வச்சிட்டோம்னா குளிர் காயணும், ரொம்ப கிட்ட போனா சுடும். ஆமா, விலகுனா குளிரும். இப்ப குளிரவும் கூடாது சுடவும் கூடாது, இதமான இடமா உட்காந்துக்கணும், நடுநிலையா இருக்கணுமா. அப்படித்தான் சில பேர் நடுநிலையா இருக்கிறது ரொம்ப மோசமா போச்சு. இங்கிட்டு சாயிரதா அங்கிட்டு சாயிரதா இல்லாம ஏன் காக்க முடியாதுன்னு கேட்டா தூங்குறவங்க எல்லாம் நம்பிக்கையோட தான் தூங்குறோம். ஆமா, எந்திரிச்சாத்தான் தூக்கம். எந்திரிக்கலைன்னா அது வாங்குகின்ற மூச்சு சுரிமாறி போனாலும் போச்சுட்டு இருக்காங்கல்ல. உறங்குவது போல சாக்காடு, விழித்து எழுவது போல ஜனனம்னாரு வள்ளுவர். அதனால எல்லாமே மரணத்தின் ஒத்திகை. இது தூங்குறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நேற்று என்பது முடிந்தது, இன்று என்பது நடப்பது, நாளை என்பது நடக்க இருப்பதுங்கிறாங்களே. அப்ப நடந்தது, நடப்பது, நடக்க போறது, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கே. இப்படி எல்லாத்தையும் மனதில் கொண்டு அதனாலதான் தொலைநோக்கு சொன்னாங்க. மனிதர்கள் எண்ணங்கள் நேற்று என்ற முடிந்த நாளை நினைப்பதை விட நாளை என்பது வரப்போற நாளை நினைச்சிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அப்படி இல்ல, இப்படி ஆயிருச்சே இப்படி ஆயிருச்சேன்னு நினைக்கிறாள். எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? புறா இருக்குல்ல, புறா கூண்டுல ஒரு நெல்மணியோட இருக்காதா, நாளைக்கு வேணும்னு அதை அன்றாடம் சாப்பிட்டுட்டு அன்றாடம் படுத்தும். அதற்கு அதுதான் வேலை. அதான் கபோத விருத்தின்னு பேரு. உஞ்ச விருத்தின்னு ஒண்ணு இருக்கு. சாமியார்கள் அந்த காலத்துல வயல்ல கிடக்கிற நெல்மணிகளை புறக்கிட்டு வந்து அதை குத்தி அதுல சொல்றாங்க, அவங்களே உழைப்பு. அஜகர உத்தின்னு ஒண்ணு இருக்கு. அஜகரம்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு எங்கேயும் இறதடி போகாதான், பக்கத்துல ஏதாவது வந்தால் நமக்குன்னு லாவிக்கிறது. அப்படியே லாவிக்கிட்டு அங்கனே இருந்துக்கிறோம். சாப்பாட்டு தன்மை உண்டு இருக்கு. அப்ப உண்ணுகிற
உணவு உணர்வை தீர்மானிக்கிறது போல ஆமா. இப்ப கேட்கறதுல நம்பிக்கையோட இருந்தா எல்லா நம்பிக்கையும் எல்லா இடத்துலயும் எல்லா போதும் எப்போதும் வெற்றி பெற்றது இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற ஆளு நான், வேற ஒண்ணு இல்ல. விஞ்ஞானிகள் உலகம் இந்த உலகம் விஞ்ஞானம் உயர்ந்ததுன்னு கொண்டாடுற உலகம். ஆனால் விஞ்ஞானிகள் எல்லோரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? மேல ஒரு சக்தி இருக்கு, அது இறைவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆமா, நமக்கு மீறிய சக்தி ஒண்ணு இருக்கு. வெளியில் ஒளிரும் பரஞ்சுடரேனார் நக்கீரர் இல்லையா? அங்கிங்கனாதபடி எங்கும் செயப்பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகினார் தாயுமான சுவாமி. சோதியே சுடரே சூழலில் விளக்கேனார் மாணிக்க வாசகர். ஜோதியில் ஜோதியில் ஜோதியினார் வள்ளலார் பெருமான். அப்ப நெருப்புக்கு மேலே நெருப்பு தனக்குள்ள விழுகிற பொருளை எல்லாம் நெருப்பாகிடுது. அதான் உண்மை. மற்றதெல்லாம் தன்னோட எது சேருதோ அதுவாக மாறிவிடும். அதனாலதான் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் சூரிய பகவான் அவருக்கு பொங்க வச்சு வழிபட்டு சாமி கும்பிட்டோம். இவர் ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் உலகத்துக்கு எல்லாம் வெளிச்சம் தெரியுது. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச தந்தையும் தாயும் தான் மாதா பிதா குரு தெய்வம்னு அவங்கள தெய்வமா நினைங்கப்பா, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நீங்க எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். ஆமா, அம்மா அப்பா உலகத்துக்கு நம்மளை காட்டினாங்க. அவங்கதான் முதல்ல. உலகத்துக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அறிவை சுட்டி காட்டுறோம் ஆசிரியர் பிறந்தது. அதுக்கு மேல இறைவன் இருக்கிறான் என்று 4 பேர் இருந்து இல்லாம வாழ்ந்த கதை இந்த நாட்டுல இருக்கு. நிறைய இருக்கு. பெத்தவ துணை இருக்கணும், இல்லாட்டி அப்பன் துணை இருக்கணும், இல்லாட்டி ஆசான் துணை இருக்கணும், தெய்வத்தின் துணையா இருக்கணும். 4 வரையும் துணையும் இல்லாம அந்த உலகத்துல வாழ்ந்தவன் பேருமுகளோட இன்னும் இருக்கானே. கர்ணன் இருக்கானே, கர்ணனுக்கு அத்தனை பேர் இருந்து கடைசியா காப்பாற்ற முடியல. என்ன பண்ண சொல்றீங்க? காரணம் அவன் சேர்ந்த இடம். அப்படி சொல்லுங்க. இப்ப கர்ணனுக்கு தான் இப்படி நிலைமைனா, கண்ணனே சொல்றாராம், அப்பா பிறந்த பொழுதே உன் தாயை உன்னை ஆத்துல விட்டுட்டா, வளரும் பொழுது உன் தந்தை சூரிய பகவான் அருகில் இல்லை, உனக்கு வித்தைகள் கத்துக் கொடுத்த உன் குருநாதர் பரசுராமர் களத்தில் உதவாமல் போகட்டும் என்றார். இன்று இந்த நேரத்தில் நான் வந்து நிற்கிறேன்னு கண்ணன் சொல்றாரு. நானும் பிறந்தது அப்படித்தான்டா. நான் எப்படி பிறந்தேன்? நான் பிறந்ததே சிறையில. தாய் தகப்பன் பார்க்கலைனாலும் தாய் மாமன் உறவு ரொம்ப முக்கியம். அந்த தாய் மாமனாவது என்னை பார்த்துருக்கணும். எப்படா கொள்ளலாம்னு எங்க தாய் மாமன் என்ன தேடி என்ன தேடி திரிகிறாரு. சரி, தாய் தான் பால் கொடுக்கல, ஆனா ஒரு பூதகி வந்து எனக்கு பால் கொடுத்தா. நானும் இவ்வளவு கஷ்டத்தலாண்டா இருக்கேன். தெய்வமாவே இருந்தாலும் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் போது, மனிதனாகத்தானே நீ பிறந்தாய், உனக்கும் வருவது காலத்தில் கஷ்டம் தானே. இன்னல்கள், அது துயரம் எதுக்கு வருது? அதை பார்த்து நம்மளை தயார்படுத்திக்கணும். அவ்வளவுதான். நம்மளை சரி செய்து கொள்ள எவ்வளவு துயரங்கள் மனிதர்கள் வாழ்க்கையில வருதோ அந்த துயரத்தை பார்த்து ஒரு பாடம் இதெல்லாம் எதிர்த்து நிக்கணும்னு கத்துக்கிட்டோம்னா, வேலைகளை சிரிங்க சொல்லி வச்சார் வள்ளுவர். சரி, ஆமா. பாம்பு வந்து கடித்து விட்டு பால் உலர் துடிக்கையில யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிக்க. 4 பேருக்கு தெரியற மாதிரி சிரிங்க, 4 பேருக்கு தெரியாத மாதிரி அழுங்க. முடிஞ்சு போச்சு விஷயம். நல்ல விஷயம் இருக்குல்ல. அதனால நல்லதை பயன்படுத்துவோம். நல்ல விதமாக கர்ணனுக்கு கிடைத்தது போல இல்லாமல் உனக்கு எல்லாமே நல்ல விதமாக அமையட்டும். இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் சில சோதனைகளை சந்திக்கணும். ஆமா, சுட சுட தான். இதுக்கு மேலே வாழ்க்கையில சோதனை அதெல்லாம் நினைக்காது. இதெல்லாம் சாதாரண. நம்மளை விட இன்னும் கீழே சொல்வார்ல வண்ணதாசன். இதை விடவா கண்ணதாசன் சொல்றாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. தாய் தகப்பன் சொல்ற வாக்கு பொய்க்காது. இப்படி எல்லாம் சொன்னதை கேட்கலன்னா நீ நாளைக்கு தெருவுல தான் நிப்ப. ரொம்ப வலியோட இருப்ப. இல்ல சுவாமி, இதெல்லாம் அனுபவம் கொடுத்திருக்கான இறைவன்ற ஒரு சந்தோஷம் தான். உண்மையிலேயே படிச்சு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. படிச்ச படிப்புக்கு வேலை கேட்க போனா படிச்சிருந்தா அப்பவே தெரிஞ்சிருக்கலாம், படிக்காதனால அனுபவப்பட்டு தெரிஞ்சிருக்கலாம். இல்லம்மா, படிச்ச உடனே பொறியியல் படிப்புக்கு வேலை உடனே கிடைக்காது. எத்தனை வருஷம் அனுபவம் இருக்குன்னு. ஆமா, அப்ப உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது, படிச்சு தெரிஞ்சுக்கிறது. ஞானம் 2 வகைப்படும். இந்த பூமி 2 விதி கட்டுப்படுது. ஒண்ணு இயங்கும், இன்னொன்னு இயக்கம். ஒண்ணு தன்வினை, இன்னொன்னு பிறர்வினை. அதனால இப்ப அனுபவப்பட்டோம்னா வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்குது. நல்ல தெளிவு. என்ன சொன்னாலும் சின்ன பிள்ளையை ஏத்துக்க மறுக்குது. ஆமா, அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. முன்னோர் சொல் மூத்தோர் சொல் வாக்கு முதிர் நெல்லிக்கனியும் முன்னாலே கசக்கும் பின்னால் இனிக்கும்ல. அனுபவப்பட்டு சொல்றோம்டா, கேட்டுக்கங்கடா கேக்குறாங்களா? கேக்குது. ஏங்க நோய் நின்னுகிட்டு பேசாம போக வேண்டியதானே கேட்பாங்க. 7 வகை மங்கை பருவம் தேடி விதைக்கணும். சொல்ல போதே என்ன சாமி? காற்றுள்ள போதே தூத்தணும், பருவத்தை பயிர் செய்யணும். பெருமாள் செய்தது. பெருமாள் பேர இங்க ஒரு விசேஷத்தை திருமணம் நடத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கேன். ஆபத்து குறவா, அரும்பசி குறவா, அன்னம் தாகத்து தீரா, தண்ணீர் தரித்திரமறியா, பெண்டீர் வேந்தன் குருமலி கொல்ல, பாவத்து தீரா, தீர்த்தம் பயனில்லை 7 இருந்துமே. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு 2 குணத்துக்கு 3 சவத்துக்கு 4 சகலத்துக்கு 5 சுவைக்கு 6 ரிஷிகள் 7 பசுக்கள் 8 தானியங்கள் 9 பசி வந்தா 10 பறந்து விடும். அப்படி பயனில்லாமல் போக கூடாது. அடுத்தவர் பயன்பட பயனோடு இருக்கணும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல காலத்தை வீணாய் பருவகாலத்தை வீணாய் ஆக்கி விடலாமோ அம்மா. மறுவிக விதி தன்னை மாற்றக வராலாகும் சுவாமி சுவாமி. சரி, விதியை வெல்வதற்கு மதிங்கிற அறிவு இருக்கு. இருந்தாலும் எப்ப பயன்படுத்தணுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. விதிங்கிற ஒண்ணு வந்துருச்சுன்னா மதி நாடகம் 2 நாளைக்கு நடத்தணும் போல இருக்கு. வள்ளிதிருமண நாடகத்தை நீ 2 நாளைக்கு நடத்தணும். ஆமா, 2 பப்புனு 2 டான்ஸ். என்னையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. என் நேரத்தை நான் எப்போதுமே கடைபிடிப்பேன்.
ஒரு பாட்டு கூடனா ஒரு வசனம் கூடனா நிற்பேன், இல்ல போதும்னா போய்கிட்டே இருப்பேன். பொதுவா சொல்றதா எதையும் குறை சொல்ல முடியாது. ரசிகர்கள் விரும்புறாங்க, அவங்க விரும்புறபடி பண்ணி பார்க்கணும்னு ஆசை. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. அவங்க விருப்பத்துக்கு வெளில நடந்துருச்சு. விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு இருக்கு. ஆமா, அறிவு மதி, விதி வரும்போது மதி, விதியின் வழியே தான் மதி சொல்லும். ஏன் மதியின் படி விதி? விதின்னு ஒண்ணு இல்லைன்னா ஒரு மனுஷன் பிறக்க மாட்டான், ஒரு மனுஷன் வாழ மாட்டான், ஒரு மனுஷன் இறக்க மாட்டான். பிறக்கும் பொழுதே பிரம்மன் தலையில எழுதுறாரு இவள் நாள் வாழணுதுக்கு அப்புறம் வந்து சேரணும்னு. அப்புறம் விதியை மிஞ்சி மதியோட எப்படி வாழ முடியும்? செய்த தான தர்மங்களும் புண்ணியங்களால கூடுதலா வாழணும். விதியை மாத்தலாம், மரணத்தை வெல்லலாம். காரணம் பல உதாரணங்கள் இருக்கு. உதவி செய்யறது தவறு இல்ல, உதவி செய்யறதே நமக்கு பிள்ளையா வந்து சேருது வேற. அது செய்யறத பார்த்து செய்யணும், யாருக்கு செய்யணும்? நல்லவன் கெட்டவனே தெரியல, நீங்க வேற உதவி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, தேளது தீயில் விழுந்தா செத்துடாத எடுத்த பேரு வெய்திர கொட்டலை போல். ஏளனம் பேசி தீங்கிட்டு போற எதிர்கண்டாலும் பேசாதேன்னு விவேக சிந்தாமணி சொல்லுவாங்க. ஐயோ, நல்லவன் மாதிரியே கெட்டவன் இருக்கான், கெட்டவன் மாதிரியே நல்லவன் இருக்கான். அது சரிதான், கண்டுபிடிக்க முடியல. நல்லவருக்குள்ள கெட்டவர் உண்டு, கெட்டவருக்குள்ள நல்லவர் இருக்காங்கல்ல. அதான வள்ளுவர் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க சொன்னாரு. யாருக்கிட்ட என்ன குணம் மேலோங்கி இருக்கா அதை கடைபிடிக்கணும். அவ்வளவுதான். அதுதான் உலகம் பொருள். முதல்ல நம்ம குணத்தை நம்ம சரி பண்ணுவோம், அடுத்த குணம் தேவையில்லை. ஆமா, தனி மனித ஒழுக்கம் நமக்கு அவ்வளவுதான் விஷயம். அதனால உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்தேன். என்ன சுவாமி திடீர்னு மாப்பிள்ளை இல்ல? வெக்கத்தை பாரு, மூக்கு செவக்குதப்பா. மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க, மாப்பிள்ளை ரொம்ப எப்பேற்பட்டவரு என்னன்னு சொன்னா பிடிச்சிருந்தா திருமணம். அவங்க அப்பாவுக்கே அவர் தான் குருநாதர். ஐயா, என்ன ஐயா? அப்பாவுக்கேவா? என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? ஏன் அப்பனுக்கு புள்ள கல்யாணம் பண்ணி வச்சா அதை பேசுறிய? அவர் பிரம்மச்சாரிய விரதம் எடுத்துக்கிட்டாரு, அதனால அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பண்ணிக்கலைனாரு. தகப்பன் சுவாமி அழகன் குலகன் குக்குடகதாரி சேயோன் செவ்வேன் மங்கை ஏறி செட்டி செவ்வேல் குறிஞ்சி வேந்தன் அழகன். இம்புட்டு பேச்சு எதுக்கு? அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை குரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு உதித்தனல் உலகம். அந்த அப்பன் முருகன் உனக்கு மணவாளன். முருகபெருமானா? ஐயோ, சாமியவா பார்த்து வந்திருக்கீங்க? கடவுள்தான். அவரை கல்யாணம் பண்ணிக்க என்னால முடியாது சுவாமி. உன்னால முடியாது, நான் கல்யாணம் செய்து வைக்க என்னால முடியும். நீங்க கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு நீங்க வாட்ல போயிருவீங்க. ஏற்கனவே பொண்டாட்டி இருக்குது. இந்த வருங்க சக்காலத்தியா சண்டையில என்னால சத்தியமா போட முடியல. இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு தனியா இருக்கு, உனக்கு ஒரு வீடு தனியா. பொம்பளைக்கு வாழ்க்கை முக்கியம் இல்ல, தனித்தனியா வீடு கட்டி கொடுத்தா போதுமா? உன் கூடவே இருக்க சொல்றேன், நீ ஏன் பயப்படுற? அப்பனா நானும் பறவை நாச்சியார் தங்கிலி நாச்சியார் மாதிரி சத்தியம் வாங்குவேன், இங்க இருந்து போகவே கூடாது. அப்படி வேணா முதல்ல ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. சத்தியம் பண்ணா அவங்க அப்பாவே ஒரு வில்லங்கமான ஆளு. ஆமா, நான் வந்து என்னை மகள மரத்துல கூப்பிட்டு இருக்கிறா சத்தியம் பண்ண. ஆமா, நீ என்ன பண்ற? மகள மரத்துக்கு வர சொல்லு. நீங்க ஒரு ஆளு போதும் போல இருக்கு. நான் சத்தியம் வாங்குறேன்னா நீங்க அந்த மனசுல கூப்பிட்டு நடுவுல நிறுத்துவீங்க போல இருக்கு. அந்த அம்மா சொன்னாரு, வாழ்க்கையில கொஞ்சமாவது ரகசியம் வேணும் சாமி. இருக்கட்டும், ரகசியம் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது. இங்கே இருக்கு ரகசியம், இருக்கு எல்லா வேலையும். அது வாழ்க்கை இல்ல, அது திரைப்படம் மாதிரி ஓடி இருக்கு. முருகப்பெருமான திருமணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. வேண்டாம்னா விடுங்க. அழகு இல்லையா? இருக்கு. அறிவு இல்லையா? இருக்கு. ஆத்த கண்டியா? இருக்கு. அழகர கண்டியா? அவங்க அக்கா மூத்தவள கண்டியா? போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப பேசுற. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? வேணாங்கற போது திருமணம் நீங்க புளிய சொல்லுங்க. சரி சொல்லுங்க. முருகனை கல்யாணம் பண்ணினா இந்த உலகமே உனக்கு. எனக்கு விருப்பம் இல்ல. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா இருப்பீங்க, நீங்க இடத்த விட்டு போயிட்டு வாங்க. அப்புறம் ஏன் அவரை நினைக்கிற நீ? பொய்யான தவபேட புனைந்து வந்தவரே, பொய்யான தவபேட புனைந்து வந்தவரே, பூமியில் தோல் சொல்லு புகழும் நரவரை கைவரிசை செல்லாது போய். செல்லாதா? கைவரிசை செல்லவே செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் மேன. ஐயா, அவர் வேற எங்க எதுக்கு வர்றாரு? இன்று பொழுது அஸ்தமனம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேளவன வரச் செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் என்பே நாரதம் அல்ல, அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சு. சத்தியம் சத்தியம் சத்தியம். வருவான் வைத்தியநாதன் மகன், அது வரைக்கும் இரு பத்தியம். வாழ்க வாழ்க. முருகா, ஞான பண்டிதா, சீக்கிரம் பாருங்கள் முருகா.